டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடியிடம் பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர், பட்ஜெட் தயாரிப்பு நிதி அமைச்சரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் பொதுவாக அதில் தலையிடுவதில்லை என்றார். சாமானிய மக்கள் நேர்மையான அரசை விரும்புவதாகவும் அவர்கள் இலவசங்களையும் சலுகைகளையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் மோடி கூறினார். ஏழை எளிய மக்கள் இலவசங்களை எதிர்பார்ப்பதாக கூறுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கொள்கைகள் வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க செய்கிறது என உண்மைக்கு மாறான தகவல்கள் பரப்பப்படுவதாக பிரதமர் கூறினார். சிலரின் எதிர்மறையான நடவடிக்கைகளை தாண்டி மத்திய அரசின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாக மோடி தெரிவித்தார். ஜிஎஸ்டிக்கு ஏற்ப மக்கள் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள சிறிது காலம் ஆகும் என்றும் அதில் உள்ள ஓட்டைகளை அழைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற தமது பேச்சின் அர்த்தம் காங்கிரஸ் கட்சியை அழித்துவிட வேண்டும் என்பது அல்ல என தெரிவித்த பிரதமர் மோடி, நாட்டின் அரசியல் கட்சிகளில் காங்கிரஸ் ஒரு முக்கிய தூண் என்றார். அரசியலுக்காக முத்தலாக் சட்ட மசோதாவை எதிர்க்கும் காங்கிரஸ் அதன் பிற்போக்கான எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விஷயத்தில் அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் ஒதுங்கியே இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.